அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் கோல்ஃபேஸ் என்று சொல்லப்படுற இலங்கையின் தலைநகரான கொழும்பில் அமைந்திருக்கிற ஒரு ஏர்பன் பார்க். இந்த நகர பார்க் கிட்டத்தட்ட 12 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது. இந்து சமுத்திரத்துக்கும் கொழும்புண்ட நிலப்பரப்புக்கும் இடையில் அமைந்திருக்கிற ஒரு பொழுதுபோக்கு இடமாக இது அரசாங்கத்தால் இப்போது பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இது 1856 காலப்பகுதிகளில் அப்போ இருந்த பிரித்தானிய ஆளுநரால் ஒரு திட்ட முன்மொழிவாக வரைவுப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்ட இந்த கோல்ஃபேஸ் பார்க் இப்பொழுது முதல் கோல்ஃப் விளையாட்டுகளுக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்டு இப்போ இந்த கிரிக்கெட், டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டது. இப்போ இது ஒரு பொழுதுபோக்கு இடமாகவும் பல நகர மக்கள் இந்த களியாட்டங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட இடமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு அருகில் தான் இலங்கை அரசாங்கத்தால் இப்போது அமைக்கப்பட்டு வர்ற போர்ட் சிட்டி துறைமுக நகரம் அமைந்திருக்கு. இந்த கோல்ஃபேஸ் பகுதியின் பின்பகுதியில் அதிகளவான கட்டிடங்கள் இப்பொழுது புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. வானளாவே உயர்ந்த புதிய கட்டிடங்கள், BOC டவர்ஸ் போன்ற பெரிய கட்டிடங்கள் இந்த கோல்ஃபேஸ் பின்பகுதியில், கோல்ஃபேஸ் என்று சொல்லப்படுற இந்த ஏர்பன் பார்க்குக்கு பின்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு இலங்கையின் தேசிய கொடி ஒவ்வொரு நாளும் காலையில் ஏற்றப்பட்டு மாலையில் இங்கே இந்த கொடி இறக்குவினம். இது ஒரு பாரம்பரிய நிகழ்வாகவே நடத்தப்படுகிறது. மாலை வேளைகளில் அதிகளவான மக்கள் இந்த பகுதியில் தங்களுடைய பொழுதுபோக்கிற்காக கூடுவார்கள். இங்கு நிறைய கடைகள், நிறைய சிற்றுண்டி சாலைகள் போன்றவை இருக்கும். உடற்பயிற்சி செய்வதற்கும் மக்கள் இதை சிறந்த இடமாக பயன்படுத்துகிறார்கள். இது கொழும்புக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்ல ஒன்றாக இந்த கொழும்பு கோல்ஃபேஸ் இருக்கு. இந்த கோல்ஃபேஸ் இன்னும் ஒரு கொஞ்சம் காலத்தின் பின் இன்னும் அழகாகும். ஏனென்றா இந்த போர்ட் சிட்டி கொழும்பு துறைமுக நகரம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அமைக்கப்பட்டு கொண்டு வர மிகப்பெரிய ஒரு துறைமுக நகரம். இந்த துறைமுக நகரத்தோட சேர்த்து இந்த கோல்ஃபேஸ் மேலும் மிகவும் அழகாக இருக்கும். நன்றி. ட்ராவல் வித் ஆருடன் இன்று நாங்கள் பார்த்த இடம் கொழும்பு கோல்ஃபேஸ்.